ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3 கர்மயோகம். அதில் பதம் 9. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்அத்திர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்க சமாச்சர. டிரான்ஸ்லேஷன்: விஷ்ணுவுக்கு தியாகம் செய்யும் முகமாக செயலாற்ற வேண்டும். மற்ற செயல்கள் ஒருவனை ஜட உடலோடு பிணைக்கின்றன. எனவே பகவானின் திருப்திக்காக உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவாய். இவ்வகையாக நீ கட்டிலிருந்து விடுபட்டு எப்போதும் பற்றற்று வாழ்வாய். ஹரே கிருஷ்ணா. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். இதில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய திருப்திக்காக என்னை மையப்படுத்தி நீ ஒவ்வொரு செயலையும் செய்தாலே, யாகங்களில் பரிந்துரைக்கப்பட்ட நல்ல செயல்களை, புண்ணிய செயல்களை என்னை மையப்படுத்தி செய்யும்போது உனக்கு எந்த பாவ விளைவுகளும் வராது. அப்படி இல்லை அப்படின்னா நற்செயல் தீச்செயல் ரெண்டுமே விளைவுகளை தருவது. அது செய்பவனை இந்த பௌதீக உலகத்தில் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத பகவான் இங்கே சொல்கிறாரு. அதனால் கிருஷ்ண உணர்வோடு பகவான் கிருஷ்ணரை திருப்தி செய்வதற்காக மட்டுமே ஒருவன் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். அப்படி கடமைகளை செயலாற்றும் போதே ஒருவன் விடுதலை பெற்ற நிலையில்தான் அமைந்திருக்கிறான். இதுவே செயல்களை செய்வதை அறிந்து கொள்ளக்கூடிய பெரும் கலை. இந்த கிருஷ்ண உணர்வில் எப்படி நம்மளுடைய அன்றாட வேலைகளை நாம் செய்யணும் அப்படிங்கிறத திறமை வாய்ந்த குருவின் வழிகாட்டுதலின் கீழ் இது பயிற்சி செய்யப்பட வேண்டும். அர்ஜுனனுக்கு கடமையாற்ற பகவான் கிருஷ்ணரின் நேரடி பார்வையில் வாய்ப்பு கிடைத்தது போல, பகவானுடைய கட்டளைக்கு கீழோ பகவான் சொல்லி பகவானுடைய உபதேசங்களை பின்பற்றி செய்யணும். இல்லைன்னா தூய பக்தருடைய திறமை வாய்ந்த, அதாவது குரு மூலம் அவங்களுடைய மேற்பார்வையின் கீழோ ஒருவர் இந்த கிருஷ்ண உணர்வை பயிற்சி செஞ்சு பகவானுடைய திருப்திக்காக அன்றாட வேலைகளை செயலாற்ற பழகுதல் வேண்டும். தன்னுடைய சுய விருப்பத்துக்காக எதுவும் செய்யாமல் எல்லாமே பகவானுடைய திருப்திக்காக செய்யப்பட வேண்டும். இது செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவனை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் படிப்படியாக ஒருவனை இறைவனின் தெய்வீக அன்பு தொண்டிற்கு உயர்த்துகிறது. இறைவனுடைய திருநாட்டை அடைய இது அன்றி வேறு வழியே இல்லை அப்படின்னு இங்கே பிரபுபாதா நமக்கு விளக்கமாக சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய்.